சுடுகாடுக்கு வந்து பேய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு சுடுகாடு சொல்லியிருக்கேன். என்ன தப்பு? நீதிபதிகள் பேய்க்கதை, அரசு பேய்க்கதை சொல்லுகிறது என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு அமைச்சர் சுடுகாட்டிலே தான் பிணம் எரிக்கப்பட வேண்டும், நடு ரோட்டில் எதிர்க்கப்படக்கூடாது என்று சொல்வதிலே என்ன தவறு இருக்கிறது? சொல்லுங்க. தீபம் ஏற்றுவதை நான் ஒப்பிட்டால் அதே கிடையாது. அதாவது தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும். ஒரு இடத்திலே தீபம் ஏற்றப்படுகிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கான ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்கிறோம். ஆதாரம் இல்லை. ஆனால் நீதிமன்றம் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்பொழுது நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? உடனடியாக ஒருவர் வந்து நடு ரோட்டிலே தான் நான் பிணத்தை எரிக்க வேண்டும் என்று சொன்னால் பிணத்தை எரிக்க சொல்லுவீர்களா? அது சுடுகாட்டிலே தானே எரிக்கப்பட வேண்டும். அதைத்தான் நான் சொல்லியிருக்கிறேனே தவிர நீதிமன்றத்தை அவமதித்து நான் எதுவுமே சொல்லவில்லை. அதில் நீதிமன்ற அவமதிப்பு 1% கூட கிடையாது. நான் எந்த நாகரிகம்லாம் பேசினேன் சொல்லுங்க. அதாவது ஒரு இதுக்கு உதாரணம் சொன்னோம்னா வேற எந்த உதாரணத்தை சொல்ல முடியும்? நடு ரோட்டில் எரிக்காதையான்னு சொல்லு அப்படின்னு நான் சொல்ற போது அது அநாகரிகமா? சொல்லுங்க. நான் என்ன அநாகரிகமாக பேசுகிறேன்? ஏதாச்சும் தவறா பேசியிருக்கேனா? சொல்லுங்க.